Hello நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல Poco M6 Plus 5G மொபைல் Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட்ல ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 13500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல டூயல் டோன் ஃபினிஷ், நல்ல ஒரு பிரீமியமான கிளாஸ் பாடி பில்ட், உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், 5030 ஆம்ப்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர், ஒரு சாம்சங் சென்சார் 108 MP சென்சார். இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு Snapdragon சிப்செட், ஒரு 4+ Gen 2 சிப்செட்டும் இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Poco M6 Plus 5G பாக்ஸ். ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடுல இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் உங்களுக்கு கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ், இமேஜ் டூல், இந்த மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 33 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Poco M6 Plus 5G மொபைல், இந்த மொபைல் பொறுத்தவரை ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 6 120GB வேரியன்ட் ஒரு 13500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் ஒரு 14500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நிறைய சிறப்பம்சங்களோட இந்த போன் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேக்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல டூயல் டோன் ஃபினிஷ், அது தவிர்த்து ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த டூயல் டோன் ஃபினிஷ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரீமியமான கிளாஸ் பாடி பில்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல உங்களுக்கு ரிங் ஷேப்ல ஃபிளாஷ் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக்கால ஃப்ரேம் தான். முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமராவோட. சோ இந்த வட்டம் டிஸ்பிளே சைடும் அண்ட் உங்க பேக் சைடும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Poco M6 Plus 5G டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. சோ அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.79 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க டிஸ்பிளேக்கு 550 நிட் பிரைட்டான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. டச் சென்சிட்டிவ் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. அண்ட் தட் இங்க ஒரு நல்ல ஒரு மேட்சான டிஸ்பிளேயும் எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் Poco M6 Plus 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்க டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 205 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட். இங்க 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா 3.4 மாடி ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, NFC சப்போர்ட், IR போர்ட் அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் IP50 ரேட்டிங் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த Poco M6 Plus 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5030 ஆம்ப்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர், 50% வித்தின் 30 மினிட்ஸ்லயும் 0 to 100 வித்தின் 60 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். சோ இங்க பேட்டரி சூப்பராவே இருக்கு. டியூரபிள் பார்க்கும்போது மாடரேட் யூசருக்கு 1 டே மேலேயுமே கிடைக்குது அண்ட் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே கிடைக்குது. சோ நம்மளுக்கு பேட்டரி சார்ஜிங்காக 33 வாட் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீடோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்கு பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 108 MP கேமரா வித் சாம்சங் சென்சார் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் அண்ட் 3x இன் சென்சார் ஜூம் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இங்க 7 ஃபிலிம் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதை தவிர்த்து இங்க ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா வருது. இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல குட். இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களோட வந்திருக்கு. சோ அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு சின்ன குறையா இருக்கு, இருந்தா இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். செல்ஃபி கேமரா நல்லா வருது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இதோட கிளாரிட்டி வைஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இந்த Poco M6 Plus மொபைல்ல கேமரா செக்மெண்ட்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க ஒரு Snapdragon 4+ Gen 2 ஒரு 4 ஆர்கிடெக்ட் 2.3 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 613 எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசரை பொறுத்த ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரம் தான் இந்த ப்ராசருக்கு இருக்கு. மீதிபடி டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் அண்ட் ட்ரெஸ்ஸிங்ல இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், உங்களுக்கு சோசியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நல்ல கன்வென்ட்டான ஒரு சூப்பரான சிப்செட் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த போனை பொறுத்தளவு நல்ல ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஹைப்பர் OSன்னு சொல்லிக்கலாம். ஒரு ஃப்ளூயன்டான OS, நல்ல ஒரு அனிமேட்டடான OS. கண்டிப்பா இந்த ஹைப்பர் OS
எந்த இடத்தையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு இவங்க இந்த ஸ்கின்னை நல்லாவே டெவலப் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க எம்ஐ சைட்ல இருந்து ஓவரால் ஒரு நல்ல சிப்செட் இந்த போன்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டம் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல அது எனக்கு இந்த எம்ஐ பிராண்டு இந்த போக்கோ பிராண்ட்ல இருந்து ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போக்கோ M6 Plus 5G மொபைல் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், டூயல் டோன் ஃபினிஷ், உங்களுக்கு இந்த பேக் சைட்ல கேமரா அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், அந்த ரிங் ஷேப்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அது போக பிரீமியமான கிளாஸ் பாடி பில்ட் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ், நல்ல அருமையான டிஸ்பிளே, நல்ல ஒரு டியூரபிளான பேட்டரி, இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தரமான ஒரு சிப்செட்டும் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 6/120GB வேரியன்ட் வெறும் ஒரு 13,500 ரூபாய் கோட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த போக்கோ M6 Plus 5G மொபைல் பொறுத்தவரை. நிஜமாவே ஒரு அருமையான டீல், ஒரு அருமையான ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல அது போக்கோ சைட்ல இருந்து ஒரு 5G மொபைல் நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.